ரேபீஸ் தடுப்பூசி எப்படி கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்றதையும், அத கண்டுபிடிச்சது யார் அப்படின்றதையும் பார்க்கலாம். நீண்ட காலத்துக்கு முன்னாடி ரேபீஸ் வைரல் டிசீஸை பார்த்து உலகத்தில் இருக்கக்கூடிய மக்கள் ரொம்பவும் அஞ்சி நடுங்குனாங்க. ஏன்னா ரேபீஸோடைய டெத் ரேட், இறப்பு விகிதம் 100%. அதாவது 100 பேர் ரேபீஸ்னால பாதிக்கப்பட்டா 100 பேரும் இறந்து போயிடுவாங்க. அந்த அளவுக்கு கொடிய பாதிப்பை ரேபீஸ் வைரஸ் ஏற்படுத்துச்சு. ஒரு மனிதனை ஒரு வெறிநாய் கடிச்சுது அப்படின்னா உடனடியாக அந்த மனிதனுக்கு ரேபீஸ் இருக்கு அப்படின்ற சிம்டம்ஸ் எதுவும் தெரியாது. அது சில நாட்கள், சில வாரங்கள், சில மாதங்கள் அல்லது சில வருடங்கள் கூட ஆகும் அந்த சிம்டம்ஸே தெரிகிறதுக்கு. அதுக்கு பேர் தான் இன்குபேஷன் பீரியட் அப்படின்றது. அதாவது ஒரு வெறிநாய் ஒரு மனுஷனை கடிச்ச உடனே அந்த மனிதனுடைய காயத்தில் ரேபீஸ் வைரஸ் வந்து படர்ந்து அதுக்கப்புறம் அந்த காயத்திலிருந்து அந்த மனிதனுடைய நரம்புகளில் பரவ ஆரம்பிக்கும். அதுக்கப்புறமா மெல்ல மெல்ல அந்த மனிதனுடைய நரம்பு மண்டலத்தையும் அந்த மனிதனுடைய மூளையையும் ரேபீஸ் வைரஸ் வந்து பாதிக்கும். இதுக்கப்புறம் தான் ரேபீஸோடைய சிம்டம்ஸே வந்து தெரிய ஆரம்பிக்கும். அதனுடைய சிம்டம்ஸில் ஃபஸ்ட்டு சிம்டம் வந்து ஹைட்ரோஃபோபியா. அதாவது அதிகமாக இந்த தண்ணியை பார்த்தாலே வந்து பயம் வர ஆரம்பிக்கும், ஃபியர் ஆஃப் வாட்டர்ஸ். அதுக்கப்புறமா வந்து அதிகமாக வந்து மென்டல் கன்ஃபியூஷன் ஏற்படுறது, குழப்பமான நிலையிலேயே இருக்கிறது. அதே மாதிரி வாயில் அடிக்கடி வந்து அதிகமான உமிழ் நீர் வந்து சுரக்கும். அதுக்கப்புறமா அக்ரெசிவாக இருப்பாங்க, ரொம்ப வெறி பிடிச்ச மாதிரி ரேபீஸ் ஏற்பட்டவங்க வந்து இருப்பாங்க. அது எல்லாத்தையும் கடந்து அவங்களுக்கு வந்து பெராலிசிஸ் ஏற்படும். அதுக்கப்புறமா வந்து சீசர்ஸ்லாம் ஏற்படும். அதாவது இந்த ரேபீஸ்னால பாதிக்கப்பட்டவங்களுக்கு வந்து பக்கவாதம் ஏற்படும், அதுக்கப்புறம் வலிப்பும் ஏற்படும். இதெல்லாம் ஏற்பட்டாலும் இதெல்லாம் கடந்து இறுதியாக உயிரிழப்பு கண்டிப்பாக ஏற்படும். ஸோ இந்த அளவுக்கு இந்த ரேபீஸ் வைரஸ் ஆனது மிகப்பெரிய பாதிப்பை அந்த காலகட்டத்தில் ஏற்படுத்துச்சு. இதனாலேயே அந்த காலகட்டத்தில் வாழ்ந்த மக்கள் எல்லாமே மிகப்பெரிய அளவில் ரேபீஸை பார்த்து பயந்தாங்க. அதில் குறிப்பாக இந்த ரேபீஸ் அப்படின்றது வெறிநாய் கடிச்சா மட்டும் கிடையாது. சில நேரங்களில் பேட்ஸ், வவ்வால்கள் மூலமாகவும் கேட்ஸ், பூனைகள் மூலமாகவும் கூட இந்த ரேபீஸ் வைரஸ் வந்து பரவும். அப்படியும் இந்த ரேபீஸ் பாதிப்பு வந்து ஏற்படும். ஸோ இப்படியெல்லாம் இந்த பாதிப்புகள் இருந்தனாலேயே ஒரு சின்ன உயிரினம் கடிச்சுது அப்படின்னாலே அந்த காலகட்டத்தில் இருந்த மக்கள் வந்து ரொம்ப பயந்தாங்க. அப்போ ஒரே ஒரு வழி தான் இருக்குது அப்படின்னு சொல்லி ஒரு ட்ரீட்மெண்ட்டை வந்து அவங்க எடுத்துக்கிட்டாங்க. அதுதான் வந்து இந்த ஃபயர், நெருப்பு அல்லது கெமிக்கல்ஸ், ரசாயனங்கள். இதை வந்து அந்த காயம் இருக்கக்கூடிய இடத்துல வந்து எரிக்கிறதுக்காக வந்து அந்த கெமிக்கலையோ அல்லது ஃபயரையோ பயன்படுத்துவாங்க. இது வந்து எந்த விதத்திலையுமே வந்து அந்த காலகட்டத்தில் பலனளிக்கலை. இருந்தாலும் இது பலனளிக்கும் அப்படின்னு நினச்சி அதை வந்து பண்ணாங்க. ஸோ இப்படிலாம் இருக்கும்போது இந்த ரேபீஸுக்கு தடுப்பூசியை கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்ற நிலை இருந்தது. அப்போ தான் 1880கள் இந்த காலகட்டத்தில் தான் லூயி பாஸ்டர் அப்படின்ற பிரான்ஸை சேர்ந்த ஒரு வேதியியலாளர், அவர் வந்து ஒரு மைக்ரோபயாலஜிஸ்ட், நுண்ணுயிரியல் நிபுணரும் கூட. ஸோ அவர் வந்து இந்த ரேபீஸ் நோய்க்கு தடுப்பூசி கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் ஈடுபட தொடங்கியிருந்தாங்க. இந்த லூயி பாஸ்டர் அப்படின்ற நபர் வந்து ஏற்கனவே சிக்கன் காலரா அப்படின்றதுக்குண்டான தடுப்பூசி கண்டுபிடிச்சிருந்தாங்க. அது மட்டும் இல்லாமல் ஆந்த்ராக்ஸ் அப்படின்ற நோய்க்குண்டான தடுப்பூசியும் அவர் வந்து கண்டுபிடிச்சிருந்தாங்க. ஸோ இப்போ இவர் வந்து ரேபீஸ் அப்படின்ற இந்த ஒரு வைரல் டிசீஸுக்குண்டான வேக்சின் கண்டுபிடிக்கக்கூடிய முயற்சியில் இவர் வந்து ஈடுபட தொடங்கினாங்க. நிறைய முயல்களை வச்சு லூயி பாஸ்டர் வந்து ரிசர்ச் பண்ணாங்க. ஒரு முயல் மேலே ரேபீஸ் வைரஸை வந்து இவரே வந்து ஏற்றினாங்க. அதுக்கப்புறம் அந்த முயலினுடைய ஸ்பைனல் கார்டில் இருந்து அந்த ரேபீஸ் வைரஸோடைய மாதிரியே இவர் வந்து எடுத்தாங்க. எடுத்ததுக்கப்புறமா அதை வந்து உலர்த்தினாங்க. அதை வந்து வீக்கன் பண்ணுறதுக்காக, அதை வந்து பலவீனப்படுத்துறதுக்காக ரேபீஸ் வைரஸை வந்து பயங்கரமாக அதனுடைய மாய்ஸ்டர்ஸ் எல்லாம் ரிமூவ் பண்ணாங்க. அதுக்கப்புறமா அதை வந்து ஏரில் எக்ஸ்போரும் பண்ணாங்க. காற்றுப்படும்படி அந்த வைரஸை வந்து இவர் வந்து வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் அந்த வைரஸை வந்து ஒரு வேக்சினாக வந்து உருவாக்கி அதை வந்து ஒரு மனிதனுக்கு உள்ளே வந்து செலுத்தணும் அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து நினச்சாங்க. அதாவது லூயி பாஸ்டரோடைய கான்செப்ட் என்ன அப்படின்னா, இப்போ ஒரு வைரஸ் வந்து முதல் முறை நம்மளுடைய உடம்புல வரும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தினால அந்த வைரஸ் வந்து எப்படி செயல்படும் அப்படின்னு கண்டறிய முடியாது. அது கண்டறிகிறதுக்கு முன்னாடியே அந்த வைரஸ் வந்து நம்மளுடைய உடம்புல மிகப்பெரிய பாதிப்பை வந்து படிப்படியாக வந்து ஏற்படுத்த ஆரம்பிச்சிடும். இதனால அந்த வைரஸை வந்து வீக்கன் பண்ணி, இப்போ ஒரு வைரஸ் இருக்குது அப்படின்னா அதை பலவீனப்படுத்தி அதை இன்ஆக்டிவ் ஆக்கி அதுக்கப்புறம் அதை வந்து ஒரு மனிதனுடைய உடம்புல வேணும்னே செலுத்தினா அப்போ அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த வீக்காக இருக்கக்கூடிய வைரஸ் எப்படி செயல்படுது அப்படின்னு ரெகக்னைஸ் பண்ணும். அது வந்து இம்யூனலாஜிக்கல் மெமரி அப்படின்னு அழைக்கப்படும். அது ஒரு ப்ராசஸ். அதாவது இப்போ ஒரு இம்யூன்
சிஸ்டம் நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து எப்படி செயல்படும்னா, ஒரு வைரஸ் நமக்குள்ளே வருது அப்படின்னா அந்த வைரஸ் வந்து எப்படி செயல்படுது, அதனுடைய பேட்டர்ன் என்ன அப்படின்றத ஐடென்டிஃபை பண்ணும். எப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு ஒரு வைரஸ் இருக்குது, அது நேராக போய் நுரையீரலை தான் தாக்கும் அப்படின்னா ஃபஸ்ட்டு அதனுடைய பேட்டர்ன் வந்து நுரையீரலை போய் தாக்குறது. ஸோ இதை வந்து இம்யூன் சிஸ்டம் வந்து தெரிஞ்சு வச்சுக்கும். அதுக்கப்புறம் தான் அதுக்கு எதிராக வந்து போராட ஆரம்பிக்கும். அதாவது சைமல்டேனியஸாக அதுக்கு எதிராக போராட ஆரம்பிக்கும். ஆனால் அதுக்குள்ளே இந்த வைரஸ் ஆனது அதனுடைய செயல்பாட்டை வந்து முடித்து மனிதனுடைய உயிரிழப்பை வந்து ஏற்படுத்திடும். ஸோ இப்படி இருக்கும்போது அந்த வைரஸை வந்து வீக்கன் பண்ணாத இன்ஆக்டிவ் பண்ணி அதுக்கப்புறம் அந்த வைரஸை ஒரு மனிதனுடைய உடலில் செலுத்தினா அந்த வைரஸ் வந்து மெல்ல அந்த மனுஷனுடைய உடம்புக்குள்ளே போனதுக்கப்புறம் அதனால் ஆக்டிவாக வந்து இருக்க முடியாது. ஏன்னா அது இன்ஆக்டிவாக இருக்கும். ஆனால் அதனுடைய பேட்டர்ன் என்ன, அது எப்படி வந்து செயல்படுது அப்படின்றத இந்த நம்மளுடைய இம்யூன் சிஸ்டத்தினால ரெகக்னைஸ் பண்ண முடியும். அதுக்கப்புறம் அது இம்யூனலாஜிக்கல் மெமரி மூலமாக அந்த வைரஸ் வந்து எப்படி செயல்படுது அப்படின்னு தெரிஞ்சு வச்சுக்கும். அதுக்கப்புறம் அந்த வைரஸ் வந்து ரொம்ப ஆக்டிவாக வீரியமிக்க வைரஸ் நமக்குள்ளே வரும்போது நம்மளுடைய இம்யூன் சிஸ்டம் ஏற்கனவே அதனுடைய அந்த வீக்கன் வைரஸ் வந்து எந்த அளவுக்கு செயல்படுது, அதனுடைய செயல்பாடு என்ன அப்படின்னு தெரிஞ்சு வச்சிருக்கிறனால, முன்கூட்டியே அதனுடைய செயல்பாடு தெரிஞ்சனால உடனடியாக அதை வந்து தடுத்து அழிக்க ஆரம்பிக்கும். ஸோ இந்த மாதிரியான கான்செப்டில் தான் வேக்சின் உருவாக்கணும் அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து முடிவு செஞ்சாங்க. அதுக்காக தான் ரேபிஸ் வைரஸை எடுத்து அதை வந்து உலர்த்தி அதுக்கப்புறம் அதை வந்து காற்றில் எக்ஸ்போர் பண்ணாங்க. அதை ஃபுல்லாக வந்து வீக்காக்கி இன்ஆக்டிவ் ஆக்கினாங்க. அதுக்கப்புறமா 1885ஆம் ஆண்டு ஜூலை 6 இதுதான் வந்து வரலாற்று சிறப்பு மிக்க தினம். அந்த தினத்தில் ஜோசப் மைஸ்டர் அப்படின்ற ஒரு சிறுவன், அந்த சிறுவனுக்கு வந்து 9 வயசு இருந்தது. அந்த சிறுவனுக்கு அப்போ தான் வந்து வெறிநாய் வந்து கடிச்சிருந்தது. ஸோ அப்போ உடனடியாக அந்த ரேபிஸ் வைரஸ் வந்து பரவுறதுக்கு முன்னாடியே அதுக்குண்டான தடுப்பூசியாக இதை வந்து செலுத்தலாம் அப்படின்னு சொல்லி அந்த ஜோசப் மைஸ்டர் அப்படின்ற சிறுவனுக்கு லூயி பாஸ்டர் 1885 ஜூலை 6 அன்னைக்கு ரேபிஸோடைய அந்த வேக்சினேஷன் வந்து இவர் செலுத்தினாங்க. அதாவது ரேபிஸ் வைரஸோடைய வீக்கன் ஃபார்ம் அதை வந்து உள்ள செலுத்தினாங்க. உடனடியாக அந்த ஜோசப் மைஸ்டருக்கு ரேபிஸ் பாதிப்பு ஏற்படுமா ஏற்படாதா அப்படின்ற அந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை இவர் வந்து பண்ணாங்க. ஜோசப் மைஸ்டர் அப்படின்ற சிறுவனுக்கு ரேபிஸ் பாதிப்பு ஏற்படலை. அதுக்கப்புறம் தொடர்ந்து சில நாட்கள் வந்து இந்த ரேபிஸோடைய வேக்சினை வந்து தொடர்ந்து இவர் வந்து செலுத்தினாங்க. அதுக்கப்புறம் அந்த ஜோசப் மைஸ்டருக்கு வந்து முழுமையாக அந்த ரேபிஸ் அப்படின்ற நோயை வந்து ஏற்படலை. ஸோ இந்த உலகத்திற்கு ரேபிஸுக்கு உண்டான வேக்சினேஷன் கண்டுபிடிக்கப்பட்டது அப்படின்னு லூயி பாஸ்டர் வந்து அறிவித்தாங்க. இதை இவர் வந்து பிரான்ஸோடைய பாரிஸில் இருக்கக்கூடிய பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் ஆஃப் பாரிஸ் அங்கே தான் இவர் வந்து பண்ணாங்க. லூயி பாஸ்டருடைய பேர்லேயே அந்த பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் வந்து நிறுவப்பட்டிருந்தது. காரணம் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி லூயி பாஸ்டர் வந்து நிறைய சாதனைகள் வந்து பண்ணியிருக்கிறாங்க. ஆந்த்ராக்ஸுக்கு உண்டான வேக்சின், அதே மாதிரி அந்த சிக்கன் காலராக்கு உண்டான வேக்சின், அது மட்டும் இல்லாமல் காற்றில் கண்ணுக்கு தெரியாத கிருமிகள் இருக்குது அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்சதுலேருந்து பல கண்டுபிடிப்புகள் கண்டுபிடிச்சனால அவரை கௌரவப்படுத்துறதுக்கு பாரிஸில் பாஸ்டர் இன்ஸ்டிடியூட் இருந்தது அவருடைய பேர்லேயே. ஸோ அங்கே லூயி பாஸ்டர் இந்த ஒரு ரிசர்ச்லாம் வந்து கம்ப்ளீட் பண்ணி உலகத்துக்கு ரேபிஸ் வேக்சினை வந்து அறிமுகப்படுத்தினாங்க. ஸோ ரேபிஸோடைய வீக்கன் ஃபார்ம் அந்த சிறுவனுடைய உடம்புல போனதுக்கப்புறமா அந்த சிறுவனுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து அதை நல்லா ஐடென்டிஃபை பண்ணிருச்சு. அதுக்கப்புறம் அந்த உடம்புல இருந்து வைரஸ் பரவாமல் அந்த இம்யூன் சிஸ்டம் வந்து அந்த சிறுவனுடைய இம்யூன் சிஸ்டம் வந்து நல்லா செயல்பட்டு அந்த சிறுவனை வந்து காப்பாற்றிச்சு. இப்போ ஒரு டவுட் இருக்கும், ரேபிஸ் வைரஸ் ஏற்கனவே அந்த சிறுவனுக்கு வந்து ஏற்பட்டுருச்சு. ஏன்னா நாய் கடிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த ரேபிஸ் வேக்சினையே இவர் வந்து லூயி பாஸ்டர் வந்து போட்டாங்க. அப்புறம் எப்படி அந்த சிறுவன் காப்பாற்றப்பட்டான் அப்படின்னா, நான் ஏற்கனவே சொன்னேன், ரேபிஸ் வைரஸுக்கு இன்குபேஷன் பீரியட் அப்படின்னு ஒன்று இருக்குது. அது வந்து இப்போ நாய் கடிச்ச உடனே அந்த ரேபிஸ் வந்து ஏற்படாது. அது சில நாட்கள்ல இருந்து சில வருடங்கள் வரைக்கும் கூட ஆகலாம். அந்த அளவுக்கு அதனுடைய ப்ராசஸ் வந்து அது மெதுவாக போய் பாதிப்பை ஏற்படுத்தும். ஸோ அதுக்கு முன்னாடியே அதனுடைய வீக்கன் ஃபார்மை வந்து ரத்தத்தில் செலுத்துறதன் மூலமாக நோய் எதிர்ப்பு சக்தி அதை வந்து கவனித்து அதனுடைய பேட்டர்னை ஐடென்டிஃபை பண்ணிடும். அதுக்கப்புறம் மறுபடியும் இந்த வேக்சின் வந்து கிட்டத்தட்ட 4-5 முறை வந்து போடுவாங்க. ஏன்னா 4-5 முறை போட்டால் தான் மறுபடியும் இம்யூன் சிஸ்டம் வந்து அதை ஐடென்டிஃபை பண்ணது மட்டும் இல்லாமல் உண்மையான ரேபிஸ் வைரஸ் அதை வந்து அழிக்கிறதுக்கு உண்டான அந்த ஒரு ஆன்டிபாடிஸை வந்து உற்பத்தி செய்யும். அதுக்காக தான் ரேபிஸ் வேக்சின் மட்டும் கிட்டத்தட்ட நாய் கடிச்சா 4லிருந்து 5 முறை வந்து இந்த வேக்சின் எடுத்துக்கணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ அது காரணம் அதுதான் இவரும் கூட லூயி பாஸ்டர் கூட அந்த ஜோசப் மைஸ்டர் அப்படின்னு
அப்படின்ற சிறுவனுக்கு 4-5 முறைக்கும் மேலே அந்த வேக்சின்லாம் போட்டாங்க. அதனால தான் அந்த சிறுவன் வந்து காப்பாற்றப்பட்டாங்க. ஸோ இப்படி தான் ரேபீஸ் வேக்சின் ஆனது கண்டுபிடிக்கப்பட்டது. இப்படி கண்டுபிடிக்கப்பட்ட பிறகு இதில் நிறைய மேம்பாடுகள் வந்து ஏற்பட்டிருக்கு தான். ஸோ இன்னைக்கு காலகட்டத்தில் கூட நாய் கடிச்ச உடனே ரேபீஸ் வேக்சின் வந்து போடப்படுது. அது மட்டும் இல்லாமல் ரேபீஸ் இம்யூனோகுளோபின் அதுவும் வந்து போடப்படுது. ஸோ இதெல்லாம் இன்னைக்கு இருக்கிறனால தான் ரேபீஸ் அப்படின்ற நோயை பார்த்து அந்த அளவுக்கு பயம் இல்லை. அதாவது ஒரு நாய் கடிக்குது அப்படின்னா உடனடியாக நம்ம ஹாஸ்பிட்டல் போய் ரேபீஸ் வேக்சின் வந்து போட்டுக்கிட்டு நம்மளை நாமளே வந்து காப்பாற்றிக்கிறோம். ஒரு வேளை ரேபீஸ் வேக்சின்லாம் இல்லைன்னா நாயை பார்த்தே வந்து நம்ம கொடூரமான ஒரு விலங்கை பார்த்து பயப்படுற அந்த பயம் வந்து நாயை பார்த்தாலே இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு இருந்திருக்கும். ஸோ அந்தளவுக்கு அந்த காலகட்டத்தில் நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ரேபீஸ் பாதிப்பு ஏற்பட்டால் 100க்கு 100 பேர் அப்படியே இறந்து போயிடுவாங்க. எத்தனை பேருக்கு அந்த பாதிப்பு ஏற்படுதோ அத்தனை பேரும் இறந்து போயிடுவாங்க. ஸோ அப்படி இருக்கும்போது இன்றைய காலகட்டத்தில் கூட ஸ்டாட்டிஸ்டிக்ஸை எடுத்து பார்த்தா, அதாவது புள்ளி விவரத்தை எடுத்து பார்த்தா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் தெரிய வர்றது எக்கச்சக்கமான நபர்கள் ரேபீஸ்னால பாதிக்கப்படுறாங்க. அதாவது நாய்க்கடியினால பாதிக்கப்படுறாங்க. ரேபீஸ் வேக்சின் வந்து எடுத்துக்கிறாங்க அப்படின்னு. ஸோ ரேபீஸ் வேக்சின் இல்லை அப்படின்னா அந்த ஸ்டாட்டிஸ்டிக்ஸ் சொல்கிறது எக்கச்சக்கமான நபர்கள் இன்னைக்கு வரைக்கும் அந்த ரேபீஸ்னால இறந்து போயிட்டே இருந்திருப்பாங்க. நமக்கும் கூட நாயை பார்த்தாலே பயங்கரமாக பயம் இருந்திருக்கும். அதை வளர்க்கணுமா அப்படின்னு கூட தோணியிருக்கும். அந்தளவுக்கு கொடுமையான காலகட்டமாக அந்த காலகட்டம் இருந்தது. ஸோ இப்பேற்பட்ட இந்த ஒரு வேக்சின் ரேபீஸ் வேக்சின் இப்படி தான் கண்டுபிடிக்கப்பட்டது. இதை கண்டுபிடிச்சது லூயி பாஸ்டர். இந்த லூயி பாஸ்டர் வந்து இதை எப்படி கண்டுபிடிச்சார் அப்படின்னு சொன்னால், இது மாதிரி ஆந்த்ராக்ஸ் வேக்சின், அதே மாதிரி அந்த சிக்கன் காலரா வேக்சின், அதுக்கப்புறமா காற்றில் கிருமிகள் இருக்குது அப்படின்னு கண்டுபிடிச்சது அப்படின்னு இன்னும் எண்ணிலடங்காத சாதனையை லூயி பாஸ்டர் வந்து பண்ணியிருக்கிறாங்க. இதெல்லாம் இவர் வந்து எப்படி பண்ணாங்க, இவர் எங்கே எப்போ பிறந்தாங்க, எப்படி வாழ்ந்தாங்க, இந்த சாதனைகள் உட்பட இன்னும் என்னெல்லாம் இவர் பண்ணியிருக்கிறாங்க, எப்படி வாழ்ந்து இந்த உலகத்தை விட்டு இவர் வந்து போனாங்க அப்படின்ற ஃபுல் டீட்டெயிலை, இவருடைய ஃபுல் லைஃப் ஹிஸ்ட்ரியை நான் ஏற்கனவே பேசியிருக்கிறேன். அதை பார்க்குறதுக்கு கீழே டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் கொடுத்துருக்கிறேன். அதை கிளிக் பண்ணி பாருங்கள். இல்லைனா டிஸ்பிளேவை டச் பண்ணுங்கள். நேராக லூயி பாஸ்டருடைய வாழ்க்கை வரலாறு அந்த வீடியோக்கே போயிடலாம். இவருடைய வாழ்க்கை வந்து ரொம்ப சுவாரஸ்யமாகவும் ஆச்சரியமாகவும் இருக்கும். தேங்க்யூ.